முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா காம்போடைய பெரிய பெரிய காம்பு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா காம்போடைய அதை வந்து ஆஞ்சு போட்டுக்கலாம். காம்போடு தான் நல்லா தான் இருக்கும். காம்போடு எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 3 பூண்டு போட்டுக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் 10 வெஞ்சு உரித்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு இதையும் நல்லா போட்டுக்கலாம். தட்டி கூட போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 4 பேர் குடிக்க போகிறோம். ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்கணும் தேவையில்லை. ஓரளவு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். கொதிச்சதுக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கீரையை மட்டும் எடுத்து மேலே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். தண்ணியை வடிகட்டி வச்சதுக்கப்புறம் அந்த கீரையை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு நல்லா விழுதாக கிடைக்கும். அதை என்ன பண்ணும், தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினா நல்லா நமக்கு ஜூஸ் நல்லா கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அதை ஃபில்டர் பண்ண இந்த கீரை சூப்பு அது கிடைக்கும். அந்த சூப் எடுத்துகிட்டு அதில் நமக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் அதையும் போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை சூப்பு வந்து நல்ல ஹேர்ஃபால், அதாவது முடி கொட்டுறது, அயன் டெஃபிஷியன்சி, இரும்புச்சத்து குறைபாடு எது இருந்துச்சுனாலோ, இல்லை கான்ஸ்டிபேஷன், இந்த மலச்சிக்கல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எது ப்ராப்ளம் இருந்தால் கூட சரி பண்ணிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சளி சரியாகும். அது மாதிரி ஜீரகம் மிளகுலாம் ஆட் பண்ணிருக்கனால, பூண்டுலாம் ஆட் பண்ணிருக்கனால சளி பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துரும். அதனால் இந்த மாதிரி சீசனில் வாரத்துக்கு ஒரு டைமாக வச்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.